அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. பதினேழு 7/2015 ஆடி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரதம திதி காலை 8:21 வரை, பின்பு துதிகை. பூச நட்சத்திரமானது மாலை 5:31 வரை, பின்பு ஆயில நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, செவ்வாயானவர் 3இல் சஞ்சரிப்பதும் 5இல் குரு சஞ்சரிப்பதும் பல்வேறு வகையில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். சந்திரனானவர் 4இல் இருப்பதால் ஒருபுறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் சிறு சிறு அலைச்சல்கள், வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதனால் சற்று நிதானமாக செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடையலாம். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இன்று முதல் சூரியனானவர் அமையப்பெற்று உடன் சந்திரனானவர் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். கடந்த சில நாட்களாக இருந்த நெருக்கடிகள், ஒற்றுமை குறைவு எல்லாம் விலகி குடும்பத்தில் ஒற்றுமை, நெருங்கியவர்களால் அனுகூலங்கள், பொருளாதார ரீதியாக மேன்மைகளை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிதுன ராசினியர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாயும் 2இல் சூரியனும் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது. கடக ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் பலமாக அமையப்பெற்று 2ஆம் வீட்டில் குருவானவர் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்கள் இருக்கும். அது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கூட மிக மிக நன்றாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசினியர்களே, செவ்வாயானவர் லாபஸ்தானத்தில் இருப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் சூரியன் சந்திரன் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் வரவுக்கு மீறிய செலவுகள், வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. கன்னி ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக சாதகமான பலன்கள் ஏற்பட்டு கடந்த கால கடன் பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாம் விலகி சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் மூலமாக புதிய வாய்ப்பு ஒன்று உங்களை தேடி வருவதற்கான சூழலானது இருக்கிறது. சுக்கிரனும் குருவும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத வகையில் தன வரவுகள் இருக்கும். இதன் மூலமாக பொருளாதார நெருக்கடிகள் விலகி புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் கூட எளிதில் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. விருச்சிக ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்த சூரியன் இன்று முதல் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்றங்கள் ஏற்படும். சுக்கிரனானவர் 10இல் இருப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் படிப்படியாக விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசினியர்களே, ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது நல்ல அமைப்பு என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் சூரியனும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு அல்ல.